மனமும் மறுக்குதையா. திருக்கரத்தால் தாங்கி என்னை திருச்சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீ வனைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீ வனைந்திடுமே. அப்படியே ஆக கடவுது ஆண்டவரே, அப்படியே ஆக கடவுது. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நேற்றைய தினத்திலே நான் இந்த 4 நாட்கள் பிரசங்கம் பண்ண போகிற ஒரு காரியத்தை குறித்து உங்களுக்கு சொல்லி, நீங்களும் அதே நிலையில் தான் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை காண்பித்தேன். அது என்ன? தாவீது தேவனுடைய மனுஷன், தேவனுடைய இதயத்துக்கு ஏற்றாற் போல் வாழ்வதற்கு தன்னை ஒப்புக் கொடுத்திருந்த அந்த மனுஷன் தன்னுடைய போரிலே, சண்டையிலே ஒரு நாளும் தோற்று போகவில்லை என்பதை நான் உங்களுக்கு சொல்லி, அதே நிலையில் தான் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நீனும் நானும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவராக தேவன் நம்மை மாற்றி வைத்திருக்கிறார் என்றும், இவைகள் எல்லாவற்றிலும், அதாவது உபத்திரவம், பாடுகள், பட்டயம், வேதனை, இவைகள் எல்லாவற்றிலும் நம்மை முற்றிலும் ஜெயம், நமக்கு முற்றிலும் ஜெயம் கொடுக்கிற தேவன் என்று வேதம் நமக்கு காண்பிப்பதை உங்களுக்கு சுட்டி காட்டி, ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு தான் அவருடைய ராஜ்யத்திலே அவரோடு கூட அவருடைய சிங்காசனத்திலே உட்காரும் பாக்கியம் உண்டாகும் என்பதை நேற்றைய தினத்திலே விளக்கினேன். அந்த செய்தி எங்களுடைய ஜெம்ஸ் மீடியாவில் வரும்போது தயவு செய்து கேட்கும்படியாக நான் கேட்கிறேன். இன்றைக்கும் அதே தொடர்ந்து தாவீது தன்னுடைய யுத்தத்தில் தோற்று போகவே இல்லை என்பதை புரிந்து கொள்ளும் வண்ணமாக இன்னும் தாவீதுடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். நீங்கள் வேதம் கற்றிருந்தால், இஸ்ரவேலிலே ஒரு ராஜா வேண்டும் என்று ஜனங்கள் சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் கேட்டபோது அவன் ஆண்டவரிடத்தில் போய் அழுகிறான். ஆண்டவரே, என்னை தள்ளிவிட்டார்கள், நான் தான் அவர்களுக்கு நியாயாதிபதியாக இருந்தேன், வழிகாட்டியாயிருந்தேன், தீர்க்கதரிசியாயிருந்தேன், தேவனிடத்தில் அவர்களை கொண்டு செல்கிற ஆசாரியனாகவும் இருந்தேன், நான் தான் பலியிட்டு அவர்களை தேவனோடு ஒப்புரவாகுவதற்கு அவர்களை உற்சாகப்படுத்தினேன். இப்பொழுதோ அவர்கள் என்னை தள்ளிவிட்டு தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்கிறார்கள் என்று சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசி தேவ சமூகத்தில் அழுகிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை சாமுவேல், உன்னை தள்ளவில்லை, என்னை தள்ளிவிட்டார்கள். இந்த இஸ்ரவேல் தேசம் தியோக்ரசி கீழே இருக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். தியோ என்று சொன்னால் கிரேக்க பாஷையிலே தியோ என்று சொல்வதற்கு THEO என்று சொல்வதற்கு தேவன் என்று அர்த்தம். தியோக்ரசி என்றால் தேவனே ஆளுகிற அந்த இடம் என்று அர்த்தம், அந்த நாடு என்று அர்த்தம். இவர்களுக்கு நான் தான் தேவனாக இருந்து இவர்களை ஆள வேண்டும் என்று நான் யோசித்திருந்தேன். அவர்களோ இல்லை இல்லை, மற்றவர்களை போல, புறஜாதியாரை போல எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்கிறபடியினாலே மொனார்கி என்று சொல்வார்கள். ராஜா வாழ்கிற காரியத்தை மொனார்கி என்று சொல்லுவார்கள். அதற்கு பேர் மன்னராட்சி. நேற்றைய முந்தின நாளிலே அநேக காங்கிரஸ்காரர்கள் ராகுல் காந்தியை பார்த்து ஒரு ஹிந்தியிலே ஒன்று சொன்னார்கள். உங்களுக்கு ஹிந்தி எவ்வளவு தெரியும் என்று எனக்கு தெரியாது. ராஜா ஹோ
ஐசையி ராகுல் ஹை. அதாவது எப்படிப்பட்ட ராஜா இருக்க வேண்டும், எங்களுக்கு ராகுலை போல இருக்கணும், ராகுல் காந்தியை போல இருக்க வேண்டும் என்று அவருடைய பார்ட்டியை சேர்ந்தவர்கள் பெரிய சத்தமிட்டார்கள். ராகுல் காந்தி எழுந்திருந்து என்ன சொன்னார்? தவறாய் சொல்லுகிறீர்கள், நான் ஒரு நாளும் ராஜாவாய் ஆளப்படுகிற தேசத்தை அங்கீகரித்தது இல்லை, நானும் ராஜாவாக வார விரும்பவில்லை என்று அவர் சொன்னார். நல்ல கவனிங்க. அப்போ ராஜா ஆளுகிற தேசங்கள் உண்டு. இன்றைக்கும் ராஜா ஆளவிட்டாலும் இங்கிலாந்து தேசத்திலே மன்னர் சார்ல்ஸ் என்று சொல்கிறவர் இருக்கிறார். அவருக்கு கேன்சர் வந்து விட்டது, ஆனால் ராஜாவாக இருக்கிறார். அவர்தான் கடைசி கையொப்பம் போட வேண்டும். ஆனால் மனிதன் பின்னதாக அந்த முறையை மாற்றிவிட்டு ஜனநாயகம், அதாவது டெமோக்ரசி என்பதை ஒன்று கொண்டு வந்து விட்டான். மக்களால் தெரிந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளால் ஆளப்படுகிறவர்கள் என்று. இப்படி வித்தியாசமாக இருக்கிற நேரத்தில் சாமுவேலே, நான் அவர்களுக்கு ராஜாவாக இருந்து அவர்களை நடத்த வேண்டும் என்றுதான் அவர்களை 40 வருடம் சுமந்து கொண்டு வந்தேன். அவர்களை இங்கே நாட்டினேன், கட்டாத வீடுகளை கொடுத்தேன், நட்டாத திராட்சை தோட்டங்களை கொடுத்தேன், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொண்டு வந்தேன். அவர்களோ உன்னை தள்ளவில்லையடா, என்னைத்தான் தள்ளிவிட்டார்கள் என்று சொன்னார். ஆகினாலே நான் உன்னை கொண்டு ஒரு ராஜாவை நியமிக்கிறேன் என்று சொல்லி இஸ்ரவேலிலேயே வளர்த்தியான ஒரு மனிதனாய சவுல், அவன் கழுதைகளுக்கு பின்னதாக போன போது அவனை அபிஷேகித்து அவர்களுக்கு ராஜாவாக, முதல் ராஜாவாக நியமித்தார். இதெல்லாம் நீங்கள் அறிந்திருக்கலாம், ஆனால் தெரியாதவர்களுக்காக சில காரியங்களை சொல்லுகிறேன். அப்படிதான் என்னுடைய செய்தி தொடர்ச்சியாக போகும் என்பதனால் சொல்லுகிறேன். இந்த சவுல் ராஜாவான போது அவனுடைய நடவடிக்கைகள் தேவனுக்கு பிரியமானதா இல்லை. அவன் ராஜாவாக விரும்பாத போது, அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிற நாட்களில் எங்கேயோ போய் ஒளித்து கொண்டான். சாமான்களுக்குள்ளாக அவனை தேடி கண்டுபிடித்துத்தான் வந்தார்கள். ராஜாவான பின்பு மாட்டை எடுத்துக்கொண்டு ஏர்விழ போய்விட்டான் என்று என் சத்திய வேதம் சொல்லுகிறது. அந்த சவுல் ராஜாங்கத்தை ஏற்படுத்தின போது அவன் எப்படிப்பட்ட ஆட்களை தன்னோடு கூட வைத்துக் கொண்டார் என்பதை நான் உங்களுக்கு முதலாவது காண்பித்துக் கொடுக்கிறேன். திருப்பங்கள் என்னோடு கூட சேர்ந்து 1 சாமுவேலின் புஸ்தகம் 14வது அதிகாரம், 1 சாமுவேலின் புஸ்தகம் 14வது அதிகாரத்தில் இதை குறித்து ஆண்டவர் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். கொஞ்சம் என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் உங்களுடைய வேதத்தில் திறந்து பார்த்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த மொபைலில் பைபிள் படிக்கிறதெல்லாம் விட்டுட்டு உங்கள் கையில் வேத புஸ்தகத்தை வைத்து பார்த்தீர்கள் என்றால் தான் இந்த வசனம் இங்கே வருது இங்கே வருதுன்னு ஞாபகம் இருக்கும். மொபைலில் எங்கே வருதுன்னே தெரியாமல் போயிடும். அதனால் மொபைலில் ட்ராவல் பண்ணும்போது படிங்க. இப்படிப்பட்ட ஆராதனைகளுக்கு வரும்போது, கூட்டங்களுக்கு வரும்போது பைபிள் கொண்டு வாங்க. சொல்லும்போது திறந்து நீங்களும் பாருங்கள், இப்படி இருக்கிறதா என்று பார்த்தால் நற்குணசாலிகளாக இருப்பீர்கள். 1 சாமுவேல் 14வது அதிகாரம் 52வது வசனத்தை வாசிக்கலாம். சவுல் இருந்த நாளெல்லாம் பெலிஸ்தரின் மேல் கடினமான யுத்தம் நடந்தது. சவுல் ஒரு பராக்கிரமசாலியாகிலும், கவனிங்க, ஒரு பராக்கிரமசாலியாகிலும், ஒரு பலசாலியாகிலும் காணும்போது அவர்கள் எல்லாரையும் தன்னிடமாக சேர்த்துக் கொள்ளுவான். இதுதான் சவுலுடைய ஸ்டண்ட், சவுலுடைய மெத்தட். தன்னிடத்துல ஆட்களை சேர்க்கிறதுக்கு யார பாப்பான்? நல்ல பராக்கிரமசாலியா இருக்கணும், பலவானா யாரையாவது பார்த்துட்டா உடனே அண்ணாச்சி என் கூட சேர்ந்துருங்கன்னு சேர்த்துருவான். ஹலோ. ஆனா ஆண்டவர் சவுலை தள்ளினார் என்பதை நான் பின்னதாக உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறேன். தாவீதுனுடைய மனநிலையை பாருங்கள். தாவீது எப்படிப்பட்ட ஆட்களை தெரிந்து கொண்டான் என்பதை பாருங்கள். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 22வது அதிகாரம், 1 சாமுவேல் 22வது அதிகாரத்தில் அவன் செய்த காரியத்தை ஆண்டவர் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். அதை கொஞ்சம் வாசிக்கலாமா? 1வது 2வது வசனத்தை வாசிக்கலாம்.
தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுல்லாம் என்னும் கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்திற்கு போனார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள் கடன்பட்டவர்கள் முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோட கூடிக்கொண்டார்கள். ஹலோ, டேவிட் எப்படிப்பட்ட ஆட்களை உடையவனாய் இருந்தான்? வாசித்துருங்க. அவன் அவர்களுக்கு தலைவனானான். ஓஹோ, அவர்களுக்கு அவன் தலைவனானான். தாவீதோடு கூட இருக்கிறவர்கள் யார்? மறுபடியும் வாசிக்கலாம். ஒடுக்கப்பட்டவர்கள் கடன்பட்டவர்கள் முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோடு கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசத்தை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கார். பாத்தீங்களா? சவுல் இருக்கிறான், பலசாலிகள் பராக்கிரமசாலிகளை கண்டா உடனே சேர்த்துக்கிடுவான். தாவீது கிட்ட வந்து சேர்ந்த ஆட்கள்லாம் கடன்பட்டவன், ஒடுக்கப்பட்டவன், யாருக்காவது பயந்து ஊருக்குள்ள இருக்க முடியாம வந்தவன், எல்லாம் இவனே மாமனாருக்கு பயந்து போய் ஒளிஞ்சு கிடக்கிறான். மாமனார் எப்படிப்பட்ட மாமனாரு? என் மகா தாலி அறுத்தாலும் பரவாயில்ல, நீ சாகணும். என்ன பெரிய மாமனார்! பக்கத்தில் இருக்கவங்களுக்கு சொல்லுங்க, உங்களுக்கு அந்த மாமனார் கிடைக்காததுக்காக நன்றி சொல்லுங்க. என்ன கனவு? எதுக்கு ஐயா இவர் போனாரு? இவரு எதுக்கு? சவுல் தாவீதை கொலை செய்யணும்னே திரியிறான். மகளுடைய புருஷன், தன்னுடைய மகனுக்கு வேண்டியப்பட்ட மிகவும் நெருங்கிய நண்பன், அவனுக்கு பிசாசு வந்தா இவன் தான் துரத்தணும். மகளுக்கு புருஷன், மகனுக்கு இணைபெரியா தோழன், இவனுக்கு பிசாசு விரட்டுகிறவன், கிட்டாரிஸ்ட். அவர் கிட்டார் போட்டாலே சவுலுக்குள்ள இருக்கிற அசுத்தாவி வெளியே ஓடும். இந்த ஆளை கொல்லணும்னு பார்க்கிறான். இப்ப நல்லா கவனிங்க. அதற்கு தன்னுடைய பராக்கிரமசாலிகளை, பலசாலிகளை அதற்கு ஏவி விடுகிறது அவனுடைய சரித்திரம் முழுவதும் பார்க்கலாம். ஆனா தாவீதுக்கோ நொந்துவன், நூலாகி போனவன், சமுதாயத்தில் நிக்கிறதுக்கு பலனே இல்லாத ஆளு, கடன் வாங்கிட்டு கொடுக்க முடியாம போன ஆளு, அந்த மாதிரி ஆள்லாம் வந்து சேர்ந்துட்டான். நீங்கள் எந்த பக்கம் சேர்வீர்கள்? ஹலோ, சொல்லுங்க. உங்களை வந்து ரெக்ரூட்மெண்ட் எடுக்கிறாங்கன்னு வைங்க, உங்களையும் சேர்க்கிறாங்கன்னு வைங்க, நீங்க எந்த பக்கம் சேரணும்னு விரும்புவீங்க? தாவீது பக்கமா? ரொம்ப உண்மையை சொல்ற மாதிரி தெரியுது. ஆமா ஆமா, சீர்காழியில இவ்வளோ உண்மையும் பேசுறவங்க கொஞ்சம் பேர் இருக்கீங்களா? என் ஆண்டவரும் அப்படித்தான். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தில் ஒரு பெரிய லிஸ்டையே கொடுக்கிறாரு பவுல். உங்களில் பலசாலிகள் இல்லை, எல்லாம் பலவீனப்பட்டது, நசல் கொண்டது, நொசல் கொண்டது, எல்லாம் நொண்டி ஆடு. பக்கத்தில் சொல்லுங்க, உங்களை தான் சொல்றாங்க. ஆமா, பாஸ்டரும் எவ்வளவோ ஆகாரம் போட்டு பார்க்குறாரு, உனக்கு சதையே வைக்க மாட்டேங்குது. அடுத்த வாரம் வரும்போது பாஸ்டர் ஜோம் பண்ணுங்க, பாஸ்டர் கை காலை இழுத்துட்டு போகுது. போன வாரம் தான் ஜோம் பண்ணாரு கை வச்சு, நீங்க கை வச்சாதான் போகுது. நான் கூடவே வந்து கையை வச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? சபைக்கு வர்றதெல்லாம் பாருங்க, பெரிய பணக்காரனை காணும், பணம் படைத்தவனை காணும். அவரே சொல்றாரு, உங்களில் ஐஸ்வர்யவான்கள் இல்லை, பலவான்கள் இல்லை, ஞானவான்கள் இல்லை, உங்களை தான் தெரிந்து கொண்டா. என்னை அப்படிப்பட்ட ஒண்ணுமில்லாத என்றதான் தெரிந்து கொண்டாருன்னு சொல்றவங்க மாத்திரம் கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, இப்ப ஏன் முன்னால சொல்லிடுவீங்க, ஏன்னா கேமரா வச்சு போட்டோ எடுக்கிறதுனால. வீட்டு பக்கத்துக்கு போயிட்டுக்காரு, ஒண்ணுமில்லாதபடி அப்படின்னு சொல்லி பார்க்கட்டுமே, கிழிச்சிட மாட்டீங்க. எனக்காடி ஒண்ணும் இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை.
என் பிள்ளை எவ்வளவு பெரிய சம்பளம் வாங்குறாரு, எனக்கு எவ்வளவு வசதி உண்டு, என் பிள்ளை பாரு எல்லாம் காலேஜில் படிக்கான், எனக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்றியா? ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாராக. தாவீதின் குமாரனாகிய இயேசுவிடத்தில் சேர்கிறவர்கள் ஒன்றுமில்லாதவர்களாக இருந்தாலும் அவர் சேர்த்துக் கொள்ளக்கூடிய நல்ல ஆண்டவர். பாவியான என்னையும் பிள்ளையாய் மாற்றினீ, பாவியான என்னையும் பிள்ளையாய் மாற்றினீ, நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மறுபடி பாட போறோம். இருதயத்தின் ஆனந்தம். ஒரு கையை எங்க வச்சீங்க? நான் சொன்னதில்ல, பிறகு நீ கை வைத்து சொல்ல போறீங்க. நாங்க பீகார்ல யாரையாவது ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்தா அவங்களுக்கு டிசைபிள்ஷிப் ட்ரைனிங் சென்டர்னு ஒன்று வச்சிருக்கோம். எங்களுடைய எல்லா 16 ஜோன் இருக்கு, 17 ஜோன் இருக்குது, ஒன்று நேபாளில் இருக்குது, 16 ஜோன் இருக்குது. அங்க எல்லாம் ஒரு டிசைபிள்ஷிப் ட்ரைனிங் சென்டர் வச்சிருக்கோம். இயேசு 12 பேரை கூப்பிட்டு அவங்களுக்கு தன் வாழ்ந்ததை காண்பிச்சு கொடுத்து வசனத்தை கற்றுக் கொடுத்தது போல நாங்களும் புதுசா ஆண்டவருக்குள்ள வர்ற எல்லாருக்கும், ஏன்னா அங்க யாருமே கிறிஸ்தவங்க இல்லாத நாட்டில் இருந்ததுனால அவங்களுக்கு வேத வசனத்தையும் ஆண்டவரை பற்றியும் அவங்களுக்கு அறிவிப்பு ஊட்டுவதற்காக 6 மாதங்கள் டிசைபிள்ஷிப் ட்ரைனிங் சென்டர் நடத்துறோம். 12 பேர் தான். முதல் செட்டை குறித்து இப்பவும் நான் யோசனை என் தலையெல்லாம் சுத்துது. 12 பேரை கொண்டு வந்தோம். அதுல ஒரு ஆளு பொம்பளைங்களை கடத்தி கொண்டு போய் கல்கத்தால விற்கிற ஆளு, அவன் வந்தான். அடுத்த ஆளு நக்சல் பாரியா தாடியை வளர்த்துக்கிட்டு பெரிய துப்பாக்கியை கையில் வச்சுக்கிட்டு, பெரிய பெரிய துப்பாக்கி எங்கள் ஊர்லேயே செய்வாங்க, நாங்கள் அதிலெல்லாம் எக்ஸ்பர்ட், எங்களுக்கு கஞ்சிக்கலைனாலும் துப்பாக்கி செய்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும், அதெல்லாம் வச்சுக்கிட்டு அவன் வந்தான். இப்படி எல்லாருமே பயங்கர சரித்திரம் உடையவர்கள், பேக்ரவுண்டு பயங்கரமான பேக்ரவுண்டு. இவங்களுக்கு நான் சீஷத்துவ பள்ளி, ஆண்டவருக்குள்ளே வந்துட்டான். சீஷத்துவ பள்ளி நடத்தும் போது தர்மவீர்னு ஒருத்தன் வந்தான். அவன் 2 கொலை தான் செஞ்சிருந்தான். ஹலோ, எங்கள் ஊரில் கொஞ்சம் நம்பர் அதிகம் பண்ணாதான் அதுக்கு மைப்புண்டு. 2 பேரை கொலை செஞ்சவன் நக்சல் பாரியா இருந்தான். அவன் மேலே கேஸ் எல்லாம் போலீஸ்க்கு இல்லாததுனால நாங்கள் அவனை சீசனாக்கி எங்களோட வச்சுருந்தோம். 6 மாதம்னா ஒவ்வொரு நாளும் என் கூட சேர்ந்த சில சகோதரர்களும் சேர்ந்து நான் மட்டுமே 5 மணி நேரம் டீச் பண்ணேன். பைபிள் எப்படி படிக்கணும், எப்படி வாழணும், எப்படி ஜெபிக்கணும் எல்லாம் சொல்லி கொடுத்தாச்சு. 6 மாதம் கழிச்ச உடனே ஆண்டவருடைய வேலை செய்யறதுக்கு ஆட்களே இல்லாதனால நான் இந்த 12 பேரையும் 12 இடத்துக்கு அனுப்புறதுன்னு தீர்மானிச்சு, ஒருத்தருமே இல்லாத, ஒரு ஆள் இல்லாத பட்டணங்களில் கொண்டு வச்சோம். ஒருத்தரை கயா பட்டணத்தில் வச்சோம், ஒருத்தரை நவாதால வச்சோம், ஒருத்தரை ஹாஜிப்பூர்னு ஒரு இடத்துல வச்சோம். இப்படி எல்லாரையும் வச்சுட்டு தர்மீட்ட வந்தேன். அவன் சொன்னான், அண்ணன் என்னைய அனுப்பிடாதீங்க, எனக்கு ஹிந்தியே வாசிக்க சரியா தெரிய மாட்டேங்குது, என்னைய நீங்க பிரசங்கியாக்கணும்னு நினைக்காதீங்க, என்னைய பாஸ்டர் ஆக்கணும்னு நினைக்காதீங்க, நீங்க 6 மாசம் முக்கி சொல்லி கொடுத்தாலும் எனக்கு ஏறினது 10% தான். நானே 10% படிச்சு நான் போய் என்னத்தை சொல்லி கொடுப்பேன்? என்ன ஒன்று உங்களை விட்டு எடுத்துடாதீங்க என்னன்னு கையை கூப்பிட்டு காலில் விழுறான். என் மனைவி அதை பார்த்துக்கிட்டே இருந்தா, இந்த பாருங்க என்கிட்ட கொடுங்க, நான் ட்ரெயின் பண்ணுறேன். அவன் ஆளை வெட்டினாள், அவனுக்கு கத்திரிக்காய் வெட்டுற மாதிரி நல்லா சமைக்க சொல்லி கொடுத்துறேன்னு என் மனைவி சமைக்கல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் பெஸ்ட்டு குக்கு, பயங்கரமாக பிரியாணி செய்வான். அவன் பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும், அவ்வளோக்குள்ளே நல்ல பெஸ்ட்டு குக் ஆக்கி விட்டா என் மனைவி. நான் சொன்ன, நல்ல வேலைக்கு உனக்காக தெரிஞ்சிருக்க அவனுக்குள்ளே என்ன இருக்குன்னுட்டு, நீ ட்ரெயின் பண்ணிட்ட.
சரி எங்களோட இருந்தா. அதுக்கு பிறகு கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு பண்ண ஆரம்பிச்சான். எங்க குடும்பங்களுக்கு, அங்க இருக்கிற ஊழிய குடும்பங்களுக்கு சமைக்க ஆரம்பிச்சான். டீச்சர்ஸ்க்கு சமைக்க ஆரம்பிச்சான். அதுக்கு பிறகு அவனுக்கு ஒரு கல்யாணம் கட்டணும்னு சொல்லி இன்னொரு வீட்டில் வேலை செய்து கொண்ட ஒரு பெண், ஒரு திப்தி அப்படின்னு சொல்லி அவளுக்கு பேரு, அவளை திருமணம் செய்து வச்சோம். இவங்க 2 பேரும் குடும்பம் நடத்துறாங்க. அதாவது தர்மவீரர் என்கிற அந்த வீர சமையல்காரன், அந்த திப்தி என்கிற நல்ல வீட்டை பெருக்கி தெரியும், அவ்வளோதான். இவங்களை பண்ணி வச்சு ஒரு இதில் வச்சு அவங்கள வளர்த்து ஆண்டவருக்குள்ள வளர்த்து வந்தோம். அவங்களுக்கு 3 பிள்ளைங்க பிறந்தாங்க. அந்த 3 பிள்ளைங்களை நாங்கள் படிக்க வச்சோம். இப்போ ஒருத்தன் பிஹெச்டி, இந்திய அரசாங்கத்தில் உதவியோடு கூட ஜெர்மன் தேசத்தில் போய் பிஹெச்டி பண்ணி அங்கே ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் லெக்சரராக இருக்கிறான். ஹலோ. இன்னொரு மகாவர் கிறிஸ்டி, அவன் இப்போ எம்எஸ்சி நர்சிங் படிக்க வச்சோம். இப்போ அவள் பிஹெச்டி பண்ணுறதுக்காக அவள் குஜராத்தில் இருக்கிறா. ஹலோ. இன்னொரு பையன் டைமண்ட், அவனையும் பாலிடெக்னிக்கல் படிக்க வச்சு இன்ஜினியர் ஆக்கணும். அவன் அவங்க அம்மா விட்டு போக மாட்டேன்னு சொன்னதுனால எங்களோட ஊழியத்தில் இருக்கிறான். பக்கத்தில் இருக்குங்க, கையை பிடிச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லாதவனை, நல்லா சொல்லுங்க, ஒன்றும் இல்லாதவனை தூக்கி சுமந்து ஆளாக்குறதுக்கு பேர் தான் ஊழியம். ஓஹோ, புரிஞ்சுக்கிட்டா சார்? என் பிள்ளைங்களை காட்டிலும் இவங்கெல்லாம் நிறைய படிச்சுட்டாங்க. என் சம்பந்தி பிஹெச்டி, என் மருமகா பிஹெச்டி, என் மருமகன் பிஹெச்டி. ஆனால் எங்கள் பிள்ளைங்கள்லாம் போங்க டேடி, நிறையா படித்தா நீங்கள் எங்கேயாவது அனுப்பிச்சிருப்பீங்க, நாங்கள் பீகாரில் ஊழியம் செய்யணும்னு படிக்கிறத பாதிலே நிறுத்திட்டு நின்றுட்டானுங்க. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? ஒன்றுமில்லாதவர்களையும் அள்ளி அணைக்கிற இயேசு மாத்திரமல்ல, அவர்களை உயர்த்தி மகிழ்கிறவர் என் ஆண்டவர் இயேசு மாத்திரமே. சபையினுடைய முக்கிய பொறுப்பு என்று சபையை நடத்துகிற ஊழியர்களுக்கு சொல்லுவேன். நான் எப்பவும் பாஸ்டர்ஸ்க்கு பேசும்போது சொல்லுவேன், உன் கையில கொடுக்கப்படுகிற ஆத்துமாவை நீ எப்படி ஆயத்தப்படுத்தி உபயோகப்படுத்த போகிறாய் என்பதிலே கவனமாயிருங்கள். அவர்களுக்குள்ளே இருக்கிற கிருபையை கண்டுபிடியுங்கள். தாவீது கையில் 5 கூழாங்கல் கொடுத்த மாதிரி உங்க கையில் 50 அல்லது 500 ஆத்மாக்களை தந்திருப்பாரு. எந்த கல்லு எந்த கோலியாத்தை அடிக்கணும் தெரியாது. அதை நீ ரெடி பண்ணினா, அதுவும் அடப்ப பையில இருக்குதுன்னு நினைச்சினா, ஒவ்வொரு ஊழியக்காரனும் தன்னுடைய மந்தையை குறித்தும் தன்னுடைய மந்தையை மேய்ப்பதற்கு தேவன் வைத்திருக்கிறதை குறித்தும் அத்தனை கவனமாக இருப்பான். அதுதான் தாவீதின் ஆவி. சவுலின் ஆவி என்ன தெரியுமா? வெறும் டாப் பீப்புளை தான் பார்க்கும். பராக்கிரமசாலியா, பெரிய ஆளா, அந்த ஆளுங்களெல்லாம் பிடிச்சி வயத்தில் வச்சிடும். நோ. எப்படி ஐயா தாவீது ஒரு யுத்தத்திலையும் தோக்கல? முதல்ல அவனுடைய இருதயம். பக்கத்தில் சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க. உங்க இருதயம் செம்மையா இருந்தா தேவனோடு நடப்பதற்கு ஆயத்தமா இருந்தா ஆண்டவரை போல ஆயிடுவீங்க. பேதுரு என்ன படிச்சவரா? யோவான் என்ன படிச்சவனா? மீன் பிடிக்கிறவன் தான். அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா அவங்க கூப்பிட்ட ஆளு சர்வ ஞானத்தையுடைய சர்வ வல்லமையுள்ள தேவன். இப்ப எல்லாரும் நெஞ்சில கையை வச்சு கரங்களை உயர்த்தி பாட போறீங்க. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீ. சொல்லலாமா? பாவியான என்னையும் என் பிள்ளையாய் மாற்றினீ. நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. ஹல்லேலூயா.
ஆண்டவரை நான் பின்பற்றிருக்க காரணம், நான் யூனிவர்சிட்டியில் ஃபர்ஸ்ட் தான். எங்கள் காலேஜில் போய் பார்த்தீங்கன்னா என் பேர் இன்னைக்கும் அகஸ்டின் ஜெபக்குமார் ரோல் ஆஃப் ஆனரில் எழுதி போட்டிருக்குது, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அந்த பெருமையில் நான் ஊழியம் செய்ய வரல. அதனால தான் நான் எழுதின பாட்டில் என் ஜீவனானாலும் சாவானாலும் பின்பற்றுவேன்கிறதுல பின்னால் எழுதினது, நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் பின்னையே நேசித்தீர் என் நேசுநாதா. அப்படியே நேசம் என்ன நிரப்பினதினால்தான் நான் இன்னைக்கு ஊழியக்காரனா இருக்கிறேன். நீ தேவனுடைய பிள்ளைங்கிறது தெரிஞ்சா ஆண்டவர் எழுதி வைத்திருக்கார். 1 யோவான் முழுசும் எழுதி வச்சிருக்காரு, அன்பில்லாதவன், எல்லாம் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், அன்பில்லாதவன் தெரியாது. கடவுடா கடவுடாங்கிறாரா நினைச்சுக்க. தேவ அன்புடைய உள்ளத்துல ஊற்றப்பட்டிருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவரை குறித்து ரோமர் 5:5 எழுதப்பட்டிருக்கு. உனக்கு அனுபவம் இல்லையோ? உனக்கு அனுபவம் இல்லையா? என்னை கேட்கிற அருமையான தாயே, சகோதரா, என் அருமை வாலிப செல்வங்களே, கையை கூப்பி கேட்பேன். ஒரு மனுஷன், அவனையும் ஆண்டவர் தான் ராஜாவாக்கினாரு. அவனே சொல்றான், கரவலாடுகளுக்கு பின்னதாக திரிந்த அவனை இஸ்ரவேலை மேய்ப்பதற்கு நீர் உயர்த்தினீர் என்று அவனே சொல்றான். கழுதைகளுக்கும் பின்னதாக போன என்னை நீர் உயர்த்தினீர் என்று அவன் சொல்லி இருக்கணும். அப்படி எங்கேயுமே சவுல் சொல்லல. நோவேர். ஏன்? அன்பு இல்லாதவங்கிட்ட நன்றி எதுவும் இருக்காது. அன்பை தெரியாதவனுக்கு நன்றி என்னன்னே தெரியாது. எல்லாரும் பாடுவீங்க, நன்றி பலி நன்றி பலி, ஆடுற மாதிரி தான் பாடுவீங்க. ஆனா அந்த பலி நீ தேவனிடத்தில் உன்னுடைய அன்பை காண்பித்தால் மாத்திரமே உண்டாகிறதா இருந்தால் தான் பரலோகம் அங்கீகரிக்கும், இல்லை என்றால் அங்கீகரிக்காது. ஒரு சின்ன சம்பவத்தை மறுபடியும் சொல்றேன், என் சாட்சிகளோடு சொல்றதுக்கு காரணம், நான் பேசுகிற ஒவ்வொரு வசனத்துக்கும் என்னுடைய அனுபவ சாட்சி உண்டு. பீகார்ல அருமையான சகோதரன் ஏசுதாஸ் சொல்லும்போது சொன்னார், கல் உடைக்கிற பிள்ளைங்க அவங்க முழு குடும்பமும் ஒரு கைதியை போல உடைப்பாங்க. நான் அந்த வழியில மோட்டார் சைக்கிளில் போகும்போது வரும்போது அந்த பிள்ளைங்க பக்கத்தில் போய் உட்காரும். 5 வயசு பிள்ளை கல் உடைச்சிக்கிட்டு இருக்கும். சாயங்காலம் 5 மணி ஆனா கண்ணு தெரியாது, அந்த தூசி பட்டு பட்டு கண்ணு ஈவினிங் பிளைண்ட்னஸ் இருக்கும். சாப்பாடு ஒரு நேரம், அதுவும் கஞ்சி தண்ணி தான் கிடைக்கும். அப்பா 1000 ரூபா வாங்கியிருப்பாரு, அவன் 10,000 ரூபான்னு எழுதி வாங்கி அவற்றை கை நாட்டு வாங்கியிருப்பான். அந்த ஆளுங்களுக்கு முழு குடும்பமும் அடிமையா இருக்கும். அதனால பிறக்கிற பிள்ளையும் கல் உடைக்கணும். அவங்களோட உட்கார்ந்து நான் அழுததுனால ஆண்டவர் ஒரு காரியம் செய்தார். 100 பிள்ளைகளை அந்த கொடியவர்கள் மத்தியிலிருந்து விலைக்கு வாங்கி அவர்களை காப்பாற்றுவதற்கு ஆண்டவர் ஒரு திட்டம் தந்தார். உதவி செய்கிறவர்கள் வந்தார்கள். கவனிங்க, இப்போ அதுக்கு கிடைச்ச இடம் நடுவில் இந்த கல் உடைக்கிற பிள்ளைகளுக்கான ஒரு இடம் கிடைச்சது. இந்த பக்கம் விபச்சாரிகள் 15 தலைமுறையா விபச்சாரத்தை தொழிலா இருக்கிற விபச்சாரிகள் நிறைந்த ஒரு வில்லேஜ். இந்த பக்கம் வாழ்நாளெல்லாம் திருடிதான் சாப்பிட தெரிஞ்ச ஒரு தாவன்பூர்னு ஒரு வில்லேஜ். முன்னால இவங்களை அடிமையா வைக்கிற ஒரு மாஃபியா கூட்டம். இவன் பண திமிர்ல கல் உடைச்சி அதை விற்கிறதுல வர்ற பணத்தை இந்த விபச்சாரிகளிடத்துல போய் செலவழிப்பான். அதை திருடுறதுக்கு இவன் திருடே. இவங்க மத்தியில கர்த்தர் எங்களை கொண்டு வச்சாரு. நீங்க என்ன சொல்வீங்க? வச்சதான் வச்சுக்க, ஒரு நல்ல இடத்துல வைக்க கூடாதா? எங்க இருட்டு இருக்குதோ அங்கதான் வெளிச்சம் வேணும். சொல்லுங்க பார்க்கலாம், பக்கத்துல சொல்லுங்க. எங்க இருட்டு இருக்குதோ அங்கதான் பார்க்க. ஆமா பிரதர், நீங்க வந்து நிக்கிற சீர்காழி சுத்தி 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 பார்த்தா ஒரே இருளா தான் இருக்கு. என்னைய கொண்டு இங்க கொண்டு வச்சிருக்காரு. நான் பக்கத்துல சொல்லுங்க, இங்கதான் இருக்குன்னு வச்சிருக்கிறாரு. நீ மெழுகுவர்த்தி தான், பரவாயில்ல, அணையாம மட்டும் பார்த்துக்க. நீ மெழுகுவர்த்தி தான், ஆனா இருட்டுக்குள்ள இதுல கொண்டு மெழுகுவர்த்தி ஆச்சா என்ன செய்யும்? அழும் அது. ஐயோ, இத்தனை லைட் போட்டுட்டு என்னைய கொண்டு இங்க கொண்டு வச்சிருக்கேன்னுட்டு. ஊழியம் இல்லாத இடத்துல அதனால தான் ஊழியம் செய்யணும்னு சொல்றது. சுத்தி 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 ஒரே தெருவில் 7 பாஸ்டர் வரக்கூடாது.
முதல்ல 500 வாட் பல்ப் வரும், அது 1500 வாட் பல்ப் வரும், அதுக்கு பிறகு 2000 வாட் பல்ப் வரும், அதுக்கு பிறகு வெளியே இருந்து வேற பாடல்காரர் வந்துருவார். நல்லா கவனிங்க. இப்போ அங்க போட்டிருந்த மிஷினரிகள் ரொம்ப பாடுபட வேண்டியிருந்தது. இந்த பிள்ளைங்களை ஆண்டவர்களை கொண்டு வந்து வளர்க்கறதுனால தான் தொழிற்கல்வியை ஆரம்பித்தோம். அதுக்கு அவர் தன்னுடைய வேலையை இங்கே விட்டுட்டு அங்கே வந்து ITIP ஆரம்பித்து அதுக்கு பிரின்சிபலாக இருந்தார். நான் சொல்கிறத நல்லா கவனிங்க. ஏதோ செய்யாத சொல்லலை, நடக்க முடியும்னு சொல்கிறேன். அப்போ எங்களுடைய மக்களுக்கு இந்த விபச்சாரிகளை எப்படியாவது ஆண்டோட்ட கொண்டு வரணும்னு ஆசையாக இருந்ததுனால பெண் மிஷினரிகள் அங்கே போனால் அவங்களையும் என்ன ரேட்டுன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டான். அவங்க வந்துட்டாங்க. ஆண்கள் போனால் அவங்க கேட்க ஆரம்பிச்சாங்க, என்ன ரேட்டு கொடுப்பேன்ட்டு. அதனால இவங்களும் போக முடியல. என்ன செய்யறதுன்னு தடுமாடி கொண்டிருந்த போது அங்கே ஒரு தம்பதியர், அவங்கள அந்த பொண்ணு இப்போ இறந்துட்டா கேன்சரில். அவளுக்குள்ள ஒரு மனசில் ஒன்று, நான் போயிருந்தேன் அவங்கள பார்க்கறதுக்கு. நான் இருக்கிற இடத்துல இருந்து 25 கிலோமீட்டர் போயிருந்த போது அந்த இடத்துல அவன் என்ன பார்த்து சொன்ன, அண்ணே எனக்கு நீங்கள் பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா இந்த பிள்ளைங்க சுற்றிக்கிட்டே இருக்காங்க, இவங்களுக்கு விபச்சாரிகளுக்கு பிறந்த பிள்ளைங்க அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்காங்க, எண்ணெய் இல்லை, உடுக்க சரியான ட்ரெஸ் இல்லை, அன்பு கூற ஆள் இல்லை, நாங்கள் எதையாவது செய்கிறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுப்பீங்களா? நான் சொன்னேன், தாராளமா. நல்லா கவனிங்க. எப்படிப்பட்ட இடத்துல தெரியுமா? இந்த உட்கார்ந்துருக்கிறாரு ஏசுதாஸ், அவரும் அவர் மனைவியும் அங்கே ஊழியம் செய்யணும்னு வந்தபோது அவர் கையில் 2.5 வயசு பையன், ஒரு பையனோடு கூட வந்தாங்க. அப்பந்தான் ஹிந்தி படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க தன்னுடைய மகனுக்கு சோறு கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது ராத்திரி 7 மணிக்கு 6 பேர் துப்பாக்கியோடு வந்தாங்க, காட்டினாங்க. பிள்ளையை பிடிச்சி கொண்டு போயிட்டு அன்னைக்கு, இப்போ அவனுக்கு 25 வயசை தாண்டிட்டான். அன்னைக்கு 22 வருஷத்துக்கு முன்னால 50 லட்சம் ரூபா கொண்டு வா, அப்பதான் நான் பிள்ளைய தருவேன்னு சொல்லிட்டு ஓடிட்டான் இருட்டுக்குள்ள. எனக்கு போன் வருது, அண்ணே பிள்ளைய பிடிங்கிட்டு போயிட்டான். நான் அங்கே போனோன்னு என் கூட தலைவர்கள்லாம், போகாதீங்க போகாதீங்க, பிள்ளைக்கு 50 லட்சம் கேட்டானா உங்களுக்கு 50 கோடி கேட்பான், உங்களை பிடிச்சிக்கிட்டான்னா பெரிய வேதனை, நாங்கள் எங்கே போகிறதுங்கிறான். ஆனால் தலைவனாக இருக்க நான் எப்படி போகாமல் இருக்கேன்? நாங்கள் போனோம், அது பெரிய கதை, அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுங்க. அந்த பிள்ளைய 1 வாரத்தில் கத்தர் மீட்டு கொண்டு வந்தா. காசு கொடுக்காம கொண்டு வந்தார். ஏன்னா அவங்க மனைவியும் அவரு சொன்னாங்க, காணிக்க காசுல ஒரு காசு எடுத்து இந்த கொள்ளக்காரங்களுக்கு கொடுக்க கூடாது, பிள்ளை போனாலும் பரவாயில்லன்னு சொன்னாங்க. அவருக்காக ஒரு நன்றி எழுதலான்னு ஒரு கை தட்டுறீங்களா? லிசன், ஊழிய பாதை அழகான ரோஜா பூக்கள் நிறைந்ததல்ல, முள் கல் எரடு முரடானது. இப்ப அந்த தங்கச்சி தன்னுடைய சேலையை வெட்டி வெட்டி இவங்களுக்கெல்லாம் ஃப்ராக் தச்சு கொடுத்தா, சண்டே ஸ்கூல் எடுக்கிறது போல பள்ளிக்கூடம் நடத்தி கொடுத்தா. 36 பிள்ளைங்க வந்துட்டாங்க, விபச்சாரிகளுடைய பிள்ளைங்க. 4 வயசு வாண்டுல இருந்து 9 வயசு வரைக்கும் பிள்ளைங்க. அப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. 4 மாசம் ஆயிருந்தது. நான் சொன்னேன், ஏம்மா ஒரு நாள் இந்த பிள்ளைங்களோட நான் விளையாடணும், நீ அனுப்பி வைமான்னு சொன்னேன். 36 பிள்ளைங்க. ஏன்னா இதுக்கு முன்னால ஒன்று நடந்துச்சு. எல்லாருடைய ரத்தத்தையும் அவங்களுக்கு தெரியாம எடுத்து சோதிச்சு பார்த்தா 26 பேருக்கு எய்ட்ஸ், HIV பாசிட்டிவ். எங்க இருதயமே சுருங்கி போச்சுது. ஆனா ஆண்டவர் ஒன்று செஞ்சாரு. என்ன செஞ்சாருன்னா, அந்த 2 பேரும் பார்த்துக்கிட்டு இருந்தவங்க 2 பேரும் இந்த பிள்ளைங்க அபிஷேகம் பெற்றாங்கன்னா எப்படி இருக்காங்கன்னு ஒரு நாள் உபவாசம் போட்டு அந்த பிள்ளைங்களுக்கு அபிஷேகத்தில் நடத்தின போது தேவ ஆவியானவர்கள் மேல இறங்கினாரு. அதுக்கு பிறகு ரத்தத்தை எடுத்து பார்த்தா HIV பாசிட்டிவ் நெகட்டிவா மாறிடுச்சு. எங்களுக்கு இவன் மருந்து தெரிஞ்சிச்சு, எய்ட்ஸ் வியாதிக்கு எங்களுக்கு மருந்து தெரிஞ்சிச்சு. அதுக்குள்ள டிவி காரன் வந்துட்டான், பத்திரிகை காரன் வந்துட்டான், சொல்லுங்க சொல்லுங்கிறான். நான் சொன்ன, சத்தம் கட்டாம இருக்கு, நீ வேலையை கெடுத்துருவ போல. அவங்ககிட்ட சண்டை போட்டு அவனை விரட்ட வேண்டியதாயிடுச்சு. அரசாங்கத்தினுடைய டிடி வந்துட்டான், NDTV காரன் வந்துட்டான், எல்லாம் வந்துட்டான். அவனோட நான் சண்டை போட வேண்டியிருந்தது. ஆகையினால அந்த பிள்ளைங்களை ஒரு நாள் நானும் என் மனைவியும் என் பிள்ளைகளும் கூட்டி வச்சு நல்லா விளையாடி அவங்களுக்கு நல்ல விருப்பமான ஆகாரத்தெல்லாம் கொடுத்து
குளிர்காலம் ஆனதுனால எல்லாருக்கும் கம்பளியும் அவங்க போடுறதுக்கு நல்ல சொட்டரும் வாங்கி கொடுத்து அனுப்பணும்னு நினச்சி நான் அவங்ககிட்ட கேட்டேன். கொண்டு வந்தாங்க. பிள்ளைங்களோட காலையில் 9 மணிலேருந்து நாங்கள் விளையாட ஆரம்பித்தோம். 4 மணி வரைக்கும் நல்லா விளையாடினோம். என் மனைவி ஏராளமான பொருளெல்லாம் செய்து வச்சுருந்தா அவங்களுக்கெல்லாம் கொடுத்தோம். நிறையா சாப்பிட்டாங்க, நல்லா விளையாடினாங்க. எல்லாரும் கையில் சொட்ரு பிளாங்கெட் எல்லாம் கொடுத்துட்டு போகும்போதுனால நான் சொன்னேன், நான் ஒரு சைல்டு எவாஞ்சலிஸ்ட், சின்ன பிள்ளைங்க மத்தியில் ஊழியத்தை ஆரம்பிச்சுவேன். என் புஸ்தகத்தை படிச்சுங்கன்னா தெரியும். அந்த பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் சொல்லலான்னு 20 நிமிஷம் அவங்களை கூட்டி வச்சு நான் உங்களுக்கு சொன்னேன். எத்தனை பேருக்கு யோவான் 3:16 தெரியும்னு வெள்ளம் சொல்லிடுச்சு. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி இயேசுவை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தை அன்பு இருந்தார். நான் சொல்லிட்டேன். இப்ப கேட்டேன், 1 யோவான் 3:16 தெரியுமா? நம்ம ஊழியக்காரங்களில் 30 பேருக்கு நிறைய இடத்துல தெரியல. பக்கத்தில் கேளுங்க, உங்களுக்கு தெரியுமா? 1 யோவான் 3:16 தெரியுமா? தெரியாதா? வாசிங்க ஐயா. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாயிருக்கிறோம். இந்த வசனத்தை நான் சொல்லி அவங்களுக்கு விளங்க வச்சேன். பெரிய சபைகள்ல பேசினாலே விளங்காது இந்த வசனம். ஆனா அந்த பிள்ளைங்க இப்பதான் ஆண்டவருக்குள்ள வராங்க. அவங்களுக்கு சொல்லி கொடுத்தோன்னே எனக்கு ஒரு கேள்வி வந்துட்டு, இவங்களுக்கு புரிஞ்சிருக்குமான்னுட்டு. நான் கேட்டேன் அவங்கள பார்த்து, நீ என்ன செய்ய போற அப்படின்னு கேட்டேன். ஒரு 4 வயசு வாண்டு எந்திரிச்சு நின்னுச்சு. அங்குள் எனக்கு 2 சப்பாத்தி இருந்து நான் ஒன்னா கொடுத்துட்டுருவேன். நீ சப்பாத்தி இல்லாம இருந்தாலும் நான் தான் சப்பாத்தி கொடுத்தேன். பாதி வயதா இருந்துக்கிடுவேன் அங்குள். அதுக்குள்ள 6 வயசு பையன் ஒருத்தன் எந்திரிச்சான். 2 பேண்ட் இருந்துன்னா 1 வாங்கி கொடுத்துருவேன், மற்றதை தோச்சு போட்டுக்கிடுவேன். நான் சொன்னேன், டேய் நீ பேண்ட் இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருந்துச்ச, நாங்கள் தானடா பேண்ட்டே வாங்கி கொடுத்தோம். பரவாயில்ல அங்கிள், ஒன்று கொடுத்துட்டேன், நான் ஒன்றும் பெரிய நிர்வாணமாக இருக்க மாட்டேன். இப்போ சுமித்ரான்னு ஒரு பெண் இருந்துச்சா, அழகான பெண், 9 வயது. என்ன சொன்னா தெரியுமா? அங்கிள், நான் இங்கேருந்து எங்கள் அம்மாட்ட போய் சொல்வேன், இனி பாவம் செய்யாதே. நான் கண்ணீர் விட்டேன். என்னுடைய கிறிஸ்துவை அறிந்த அநேக நண்பர்கள் உலகம் இருக்கிறாங்களே, இவங்க இந்த அன்பினால கவரப்பட்டிருந்தா தங்களோட வேலை செய்யறவங்க, தங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க, தங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லியிருப்பாங்களே, இனி பாவம் செய்யாதே. என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவது உண்மை என்றால், பரிசுத்த ஆவியானவர் உங்களை ரோமர் 5:5 நிரப்பியிருப்பது உண்மை என்றால், உங்களுக்கு தெரிஞ்ச ஒருவரை கூட விடாம எல்லாருக்கும் இதையாவது சொல்லியிருப்பீங்க, இனி பாவம் செய்யாதே. ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜனுன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜனுன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. கைகளில் கால்களில் ஆணிகள் கடவ, கடுமுள் முடி பொன் சிரசில் சூடிட, கந்தையும் நிந்தையும் வேதனையும் சகித்தார். சொந்தமான ரத்தம் சிந்தினார் உனக்கா.
கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே, கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே. ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜனுன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. விபச்சாரத்துல பிறந்து அப்பா யாருன்னு தெரியாத பிள்ளை இயேசு அறிஞ்ச உடனே தன்னுடைய தாய் விபச்சாரம் செய்து பிழைக்க வைத்துக் கொண்டிருக்கிறாள் என்பதையும் மறந்து, அம்மா இனிமே பாவம் செய்யாதீங்கம்மா, உன்னுடைய தாய் தகப்பன் உன்னுடைய இனம் பந்துக்கள் எத்தனை நாள் பாவத்திலே வாழ வேண்டும்? நீ வாயை திறந்து சொல்லலன்னா யாரு சொல்ல போறா? யாரு சொல்ல போறா? Why we are not spreading? Why our churches are so small? Because we don't train our people to share the love of God. இன்னைக்கு சுமித்ரா பார்க்கணும் வாங்க, அவளை படிக்க வச்சு அவளை ஒரு டீச்சர் ஆக்கி எங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல அவள் டீச் பண்ணிக்கிட்டு இருக்கா. நடக்காத ஒன்றை நான் சொல்லவில்லை, செய்யக்கூடாத ஒன்றை சொல்லவில்லை. ஏனென்றால் தாவீது ஆட்களை சேர்த்துக்கலாம். ஒரு ஆள் வர்றான், என்ன கொல்ல தேடுறவன் தான் ஒன்னையும் கொல்ல தேடுறான். பார்த்துப்பா, நான் எனக்கே கஞ்சி இல்லை, உனக்கும் கஞ்சி ஊத்துறேன்னு சொல்றான். ஓடி ஓடி திரிகிறான், குகைகளிலே தெள்ளு பூச்சியை போல துரத்தப்படுகிறான். பட் the love of God, கிறிஸ்துவின் அன்பு என்னை நிறுத்தி ஏவுகிறது அல்லவா. 53 வருஷமா மிஷனரியா இருக்கேன், 58 வருஷமா ஆண்டோடைய பிரசங்கியா இருக்கிறேன், பிள்ளையா இருக்கிறேன். என் ஆண்டவர் பீகாருக்கு அனுப்பும் போது எத்தனை கண்ணீர் தந்தாரோ, அந்த கண்ணீர் இன்னமும் வற்றவில்லை என்று தயவோடு கூட சொல்லுவேன். ஏன்னா அவரை இன்னும் நேசிக்கிறேன். உண்மையா நேசிக்க என் கூட சேர்ந்து இந்த பாடலை பாடுவீங்களா? இந்த பாடல் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், இந்த பாடல் நீங்க அடிக்கடி பாடி இருக்கலாம். ஆனால் இப்போ கொஞ்சம் உணர்ந்து, கொஞ்சம் இதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்றதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறதுக்கு தான் இந்த பாடலை பாட சொல்ல போறேன். வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினால். வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினால். உன்னை ரட்சிக்க பிதா என்னை அனுப்பினதால் ஓடி வந்தேன் மானிடனா. என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நெசியாமல் இருப்பாயா. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசிக்காமல் இருப்பாயா. உண்மையா நேசிக்கிறேன்னு சொல்றவங்க வலது கையை உயர்த்தி, உம்மை நேசிக்கின்றேனா, உம்மை கல்வாரி காட்சியை கண்ட பினும் நேசியாமல் இருப்பேனோ. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. நீ உண்மையா நேசிச்சா நீ சும்மா இருக்க மாட்ட. உன் குடும்பத்தில், உன்னுடைய தெருவில், உன்னுடைய ஊரில், உன்னுடைய மாநிலத்தில் அறியப்படாதவர்கள் மத்தியிலையும் இதை அழியேன் என்று சொல்லுவாய். The problem, basic problem with us is this:
நம்மள காணப்படுகிற என்ன பெரிய காரியம் தெரியுமா? நம்ம எல்லாரும் ஆண்டவரை போல வாழவும் மாட்டோம், ஆண்டவரை பற்றி சொல்லவும் மாட்டோம். நான் அமெரிக்காவில் இருக்கிறவர்களுக்கு சமீபத்தில் ஒரு ஸ்லோகன் எழுதி கொடுத்துருக்கேன். என்னை நேசிக்கிற என்னோடு கூட ஊழியத்தில் இருக்கிற நண்பர்கள், இந்திய நண்பர்கள் எழுதியிருக்கேன். ஷோ கிரைஸ்ட், ஷேர் கிரைஸ்ட். கிறிஸ்துவை காண்பி, கிறிஸ்துவை அறிவி. இன்னொரு காரியத்தையும் காட்டி கொடுத்துறேன், வாசிக்கலாம். 1 நாளாகமம் 10வது அதிகாரம், 1 நாளாகமம் 10வது அதிகாரம் 13வது வசனத்தையும் 14வது வசனத்தையும் வாசிக்க போகிறோம். அப்படியே சவுல், நல்ல கவனி, எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 நாளாகமம் 10வது அதிகாரம் 13வது 14வது வசனம். அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்ளாமல். ஓஹோ, இந்த ஐயா செய்த ஒரு காரியம் இன்னொன்று. கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்ளாமல், கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தமும், கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல், அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடினது நிமித்தமும் செத்து போனான். அதற்காக அவர் அவனை கொன்று, தேவன் அவனை கொன்று ராஜ்யபாரத்தை ஈசாயின் குமாரனாகிய தாவீது வசமாய் திருப்பினார். என்ன பயங்கரமான வார்த்தை பாருங்க. ஆண்டவரே அபிஷேகம் பண்ணின மனுஷன் கழுதைக்கு பின்னால போனவனை கூப்பிட்டு அபிஷேகம் பண்ணான் சாமுவேல். நீ இஸ்ரவேலில் ராஜாவாயிருப்பாய். இஸ்ரவேல் ஜனங்களுடைய அபேட்சை, அதாவது விருப்பமெல்லாம் நீ தான்ப்பா அப்படின்னு சொன்ன அந்த சவுலுடைய முடிவை பார். சிலர் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க, ஒரு தடவை ரட்சிக்கப்பட்டா அந்த ரட்சிப்பை நாம் இழக்க மாட்டோம் என்று. அது வேதத்தை அறிந்தவர்கள் பேசுகிற உண்மை அல்ல. My God is love. My God is so lovable, compassionate, but equally is very, very strong in judging people. அவர் நியாயாதிபதியும் கூட, நேசிக்கிறவர் தான், ஆனால் நியாயம் தீர்க்கிறவரும். அவரை பற்றி சொல்லி இருக்குது. தெரிந்து கொண்டு உயர்த்தி மகிழ்ந்த அந்த சவுல் 3 காரியத்து நிமித்தம் அவனை ஆண்டவர் கொல்ல வேண்டியது இருந்ததாம். வாசிக்கலாம் மறுபடியும் 13வது வசனத்தை. அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்ளாமல், நம்பர் 1, கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்ளாமல், கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தமும், 2வது கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல், 3வது கர்த்தரை தேடாமல், அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடினது நிமித்தம் செத்து போனான். My dear people of God, நம்ம அஞ்சனெல்லாம் பார்க்க மாட்டோம். கல்யாண நேரத்தில் மட்டும்தான் இந்த மணியிலிருந்து இந்த மணிக்குள் அப்படின்னு கார்டு அடிச்சிருவோம். மேலே இது கத்தரால வந்ததுன்னு அடிச்சிருவோம். கத்தரால என்ன வந்தது? இந்த கூழு உள்ள வரும். 10 மணியிலிருந்து 11:30க்குள். அதுக்கு மேல தாலி கட்டினா அருந்து உளுந்துருவோம். ஹலோ, அதிலும் மாசி மாதம், மார்கழி மாதம் 3ஆம் தேதி இந்த நட்சத்திரத்தில். அது என்ன நட்சத்திரம்? ஹலோ, பக்கத்தில் கேளுங்க, உங்க கல்யாணம் எப்படி முடிஞ்சதுங்க? உங்க கல்யாண பத்திரிக்கை எடுத்து பாருங்க. கீழே அவ்வளமே கோரும் பெரிய படை. ஒருத்தர் எனக்கு சமீபத்தில் கல்யாண கார்டு கொடுத்தார். 4 பக்கம் இவ்வளவு பெரிய பீச்சு. நான் நினைச்சேன் ஓட்டர் லிஸ்ட் நமக்கு எதுக்கு கொடுத்தாங்க. தாய் மாமன், மாமனுக்கு மாமன், மாமனுக்கு மாமன் போட்டு போட்டு எழுதியிருக்கான் 4 பக்கத்துக்கு. பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கும் கல்யாணமா. கல்யாண கார்டு 300 ரூபாய்க்கு அடிச்சிருக்கான். ஹலோ, 300 ரூபா ஒரு கல்யாண கார்டு. எங்க கல்யாணம், யாருக்கு கல்யாணம், எப்ப கல்யாணம், இவ்வளவு தானே வேணும். அதுக்கு பிறகு குப்பை தொட்டி தானே போகணும். 300 ரூபாய்க்கு அடிச்சு குப்பை தொட்டியில போடுறதுக்கு 300 ரூபாயா? முட்டாளே.
என் பிள்ளைக்கு கல்யாணம் நடத்தினையா 3 பிள்ளைகளுக்கு என் சகோதரில் கடுங்க நான் காடை அடிக்கலை. இந்த 3க்காக போய் நான் எத்தனை பேருக்கு காடு, இதில் வேற எனக்கு வந்து காடு வைக்க வேண்டும் சொல்லுவான் சொக்காரன். உங்க ஊர்ல சொக்காரன்லாம் சொல்றது இல்லையா, திருநெல்வேலி பாஷை சொக்காரன். ஆமா, இவருக்கு வீட்டில் போய் காடு வச்சாதான் வருவாராம். ஆமா, மாலை போட்டு கூட்டுவாரன், நீ தானே மாப்பிள்ள. என்ன வீண் செலவு, 300 ரூபாய்க்கு காடு. இன்னொருத்தர் வந்தாரு 500 ரூபாய்க்கு காடு. சரி, இதோட நின்றுட்டுன்னா கூட ஒரு பேக், இது உங்களுக்கு பிரைஸ். அம்பானி சொல்லி கொடுத்துட்டான் பாருங்க. நல்லா கவனிங்கம்மா. எச்சி கையால காக்கா விரட்ட மாட்டான். ஆனா கல்யாணத்துல மட்டும் பூம் பூம் எல்லாரும் மதிக்கணும் மாட்டேன். அப்பா உனக்கு முன்ன மதிப்பு. கத்தருக்கு கொடுங்கன்னா கொடுக்க மாட்டான். ஒரு 4 பேருக்கு சுவிசேஷம் சொல்றதுக்கு பாஸ்டர் காணிக்க கேட்டார்னா, பிறகு பார்க்கலாம் பாஸ்டர், பிறகு எப்ப பாப்பாரு, நரகத்துல போன பிறகு அங்கன்னு சொல்லுவார், 5 சகோதரர்கள் அழிகிறார்களே, யாரையாயிலும் அனுப்புமே. நீ அங்க போறதுக்குள்ள இங்கேயே கொடுத்துரு. நம்ம நிலைமை எவ்வளவு மோசமாயிடுச்சு பாத்தீங்களா? எல்லாம் கவனிங்க. இவன் தான் எல்லா சுவாசியக்காரனையும் ஊரை விட்டு அழுப்பினாள். இப்போ கர்த்தரத்துல கேட்கிறான், கர்த்தர் பேச மாட்டேங்கிறாரு. நீ ஒழுங்கா இருந்தா ஏன்டா பேச மாட்டேங்கிறாரு? கர்த்தர் ஏன் உன்கிட்ட கோவிச்சுக்கிட்டு இருக்கிறாரு? தீர்க்கதரிசியை கேட்கிறான். ஏன்னா வார்த்தையை கவனிக்கவில்லையாம். சவுல் மேலே தேவன் கொடுக்கிற ஒரு பெரிய பிராதை மடமட என்று வாசியங்கள் பார்க்கலாம். 1 சாமுவேல் 13வது அதிகாரம். வேகமாக வீட்டுக்கு போறவங்கள விட்டுருங்க. கேட்கணும்னா கொஞ்சம் நேரம் இருந்தா ஆகணும், வேற வழி இல்லை. நான் பீகார்ல இருந்து என்ன டெய்லியா வர்றேன். 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. சாமுவேல் சவுலை பார்த்து புத்தியினமாய் செய்தீர். இங்கிலீஷ்ல சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு எப்பவுமே தெரியும். யூ இடியட். ஆமா, சவுல் ராஜா, சாமுவேல் வராரு, டேய் இடியட். என்ன செஞ்சாரா? உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளைகளை கைக்கொள்ளாமற் போனீர். You neglected the word of God. 2வது 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். நான் சவுலை ராஜாவாக்கினது, ஆண்டவர் சொல்றார், நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்றார். I gave the word. நான் வார்த்தையை கொடுத்த நிறைவேற்றல. 2வது இடத்துல 3வது இடத்துல அதே 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 23வது வசனம். ரெண்டகம் பண்ணுதல் பில்லிசூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரகாராதனைக்கும் சரியாயிருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே. இதெல்லாம் எப்படி உள்ள வந்துதான்? நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர். சாமுவேல் செத்து போனான். அந்த அதிகாரம் கொஞ்சம் வித்தியாசமான அதிகாரம். ஒவ்வொருத்தரும் ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. என்ன பொறுத்த மட்டும் அது சாமுவேலின் ஆவிதான் என்று நிரூபிப்பதற்கு என்னிடத்துல 15 பாயிண்ட்கள் உண்டு. ஆனா நீங்க என்ன நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி, ஒரு காரியத்தை என்னோடு கூட சேர்ந்து நம்பதான் வேண்டும். 1 சாமுவேல் 28வது அதிகாரம். சாமுவேலின் ஆவி வந்து நிற்கிறது. அதை குறித்து நான் பேச போகவில்லை. இங்கே சாமுவேலின் ஆவி என்ன சொல்லுகிறது? 18வது வசனம். நீ கர்த்தருடைய சொல்லை கேளாமல் போதும். இன்னொரு வசனம்,
அதே அதிகாரத்துல அங்க தெளிவா ஆண்டவர் சொல்ற பாருங்க, 20வது வசனம். அந்த க்ஷணமே சவுல் நெடி தாங்கிடையாய் தரையிலே விழுந்து சாமுவேலின் வார்த்தைகளினாலே மிகவும் பயப்பட்டான். சாமுவேல் யாருடைய வார்த்தை சொன்னான்? கர்த்தருடைய வார்த்தை சொன்னான். தேவஜனமே, the first thing is your love for God, love for people. ஆண்டவரை நேசிக்கிற நேசம், அதனால் பிறந்த ஜனங்களின் மேலே வர வேண்டிய நேசம், அழிவுக்கு போகிறவருடைய மேலே வருகிற நேசம். நம்பர் 1. நம்பர் 2, நீ வெற்றி வீரனா வாழணும்னு நினைக்கிறியா? ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன், உம்முடைய வார்த்தையை நான் புறக்கணிக்க மாட்டேன், உம்முடைய வார்த்தையை நான் அலட்சியமா எண்ண மாட்டேன். கர்த்தருடைய வார்த்தையை நான் அலட்சியம் பண்ணி புறக்கணித்தபடியினால் தேவன் அவனை கொன்றார். ஆனா நீங்க தொடர்ந்து 1 சாமுவேல் 30வது அதிகாரத்தை வாசிங்கன்னா, அவனை கொன்றார் என்று போட்டிருக்கிற இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, சவுல் தன்னுடைய ஈட்டியை நட்டி தற்கொலை செய்து கொண்டான். உயிர் போக மாட்டேங்கிறதா தன்னுடைய ஆயுததாரியை பார்த்து சொல்றான், உயிர் போக மாட்டேங்குது, உயிர் போக மாட்டேங்குது, வெட்டிரு. விருத்த சேதமில்லாத பெலிஸ்தீன் வந்து என்னை வெட்ட வேண்டாம், நீனே வெட்டிரு. அவன் மரணம் அடைந்ததை கண்ட ஆயுததாரி அவனும் தற்கொலை செய்து கொண்டான். My dear people of God, ஒரு தங்கை வீட்டிலே புருஷனுக்கும் அவளுக்கும் இடையில ஒரு சின்ன போராட்டம் வந்ததினால அதிகாலை நேரத்தில் புருஷன் வெளியே எழுந்து பல் விளக்கி கொண்டிருக்கும் போது 2 பிள்ளைகளுக்கு தாய், குட்டி பிள்ளை ஒன்று கையில, 1.5 வயது பிள்ளை இன்னொன்று, இப்பொழுதுதான் பிறந்திருக்கிற 4 மாத பிள்ளை ஒன்று, 1.5 வருட குழந்தை ஒன்று. காலையில் எழுந்து பல் விளப்பதற்காக வெளியே புருஷன் இருக்கும்போது ஃபேனிலே போட்டு சேலையை கட்டி தன்னை மாய்த்துக் கொள்வதற்கு முயற்சி எடுத்தாள். கணவன் ஏதோ உள்ளுக்குள்ள வரணும்னு நினைக்கும் போது கதவு பூட்டி இருக்கிறது, பக்கத்துல எல்லாம் கூப்பிட்டாங்க, அவளை இறக்கினார்கள். அங்கிருந்து 17 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வந்தார்கள். லிசன், ஐயோ என் பிள்ளைகளை விட்டுட்டு போறேனே, என் கணவன் சொன்ன இந்த சின்ன வார்த்தையை என்னால ஏற்றுக்கொள்ள முடியலையே, என் கணவன் என்கிட்ட கேட்டதுல ஒரு சின்ன வார்த்தை தானே, அதற்கு கீழ்ப்படிய முடியவில்லையே. அவளை காப்பாற்ற டாக்டர்களுக்கு பலம் இல்லாமல் போய்விட்டது. உடனடியாக தூரத்தில் இருக்கிற 2 மைல் தூரத்தில் இருக்க ஒரு பெரிய ஆஸ்பத்திரிக்கு எடுத்து செல்லப்படுகிறாள். மயங்கினாள். 2 மணி நேரம் வேகமாக ஆம்புலன்ஸ் போகிறது. இடையிலே திடீரென்று கண் விழிக்கிறாள். ஐயோ, என் புருஷனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியாததினால் என் பிள்ளைகளை அனாதையாக்கி விட்டு போய்விட்டேனே, செத்து மடிகிறாள். நாங்கள் கண்ட காட்சியை உங்களுக்கு சொல்லுகிறேன். சவுலே, உன்னை ஆண்டவர் உயர்த்தினாரே, நீர் அவருடைய வார்த்தையை அலட்சியம் பண்ணினதினால் அல்லவோ உன்னையே மாய்த்துக் கொண்டாய், உன்னால் இன்னொருவனும் மாய்த்துக் கொள்ளுகிறானே. அவளுடைய புருஷன் இன்றைக்கு வரைக்கும் அந்த ட்ராமால இருந்து வெளியே வர முடியல. கூட வேலை செய்தவர்கள், நேற்று சாயங்காலம் தானே எங்க கூட விளையாடிக்கிட்டு இருந்தா, காலையில் என்ன நடந்துச்சு, வெளியே அவங்க சண்டை போட்ட சத்தமும் கேட்கலன்னு தான் சொன்னாங்க. அவ சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியவில்லை. என் அருமை சகோதரா, சகோதரியே,
தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்து தேவன் உனக்கு சொல்லுவதற்கு கீழ்ப்படியாமல் அதை அலட்சியம் பண்ணிக்கொண்டே போய்கொண்டிருக்க ஒரு சிலரை எனக்கு ஆண்டவர் இங்க முகமாக காண்பிக்கிறார். உன்னை பார்த்து 3 தடவை பேசிவிட்டார் உன் சபையிலே. உனக்கோ அதை விட்டு விடுவதற்கு இஷ்டமில்லை. சில கள்ள உறவுகளிலே மாட்டிக்கொண்டவர்களை தேவன் எச்சரிக்கிறார். விடுதலை பெறுவதற்கு சம்மதம் இல்லை, முடியல. ஆண்டவரை நேசிச்சுதான் ஞானஸ்தானம் எடுத்தேன். சிலுவை காட்சியை கண்டுதான் நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன். But now I am unable to obey. ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். யார் இந்த நேரத்தில் செய்ய வேண்டாம். தேவ ஆவியானவர் இங்க பலமாக அசைபாடுகிறதை மாத்திரம் உணர்கிறேன். ஐயா அகஸ்டின் ஜெபக்குமார், எங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஆண்டவரை நேசிக்கிறதுக்கு உண்மையா இருப்பேன் என்றால் அவருடைய வார்த்தையை நான் செவி கொடுக்கிறவளாக இருக்க வேண்டும். ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்கிறேன். 1 யோவான் 2வது அதிகாரம். 1 யோவான் 2வது அதிகாரத்திலே இயேசுவின் மார்பிலே சாய்ந்திருந்த அந்த தேவ மனிதனாகிய அவன் சொல்லுகிறதை பார்க்கலாம். 3வது வசனத்தை பார்க்கலாம். அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். 5வது வசனம். அவருடைய வசனத்தை கைக்கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாய் பூரணப்பட்டிருக்கும். Now God is speaking to you. உன் பக்கத்தில் நின்று மெல்லிய சத்தத்தோடு உன்னை சம்பூர்ணமாக எனக்கு தரமாட்டாயா என்று ஆண்டவர் கேட்கிறார். என்னை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறாயே, என்னுடைய வார்த்தைகளுக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று உனக்கு தெரியாதா? வார்த்தைகளை உதைத்து தள்ளிவிட்டு நீ சபைக்கு 1000 கொடுத்தாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை என்பதை அறிய மாட்டாயா? எல்லாரும் கண்களை மூடலாம்.